வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் சசிகுமார், சிம்ரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ப்ரெஷ் ஷோ வந்ததுக்கு அப்புறமே இந்த படத்துக்கு ஆகா ஓகோ அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்துட்டு இருந்துச்சு. ஆல்சோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்படி இப்படின்ட்டு பயங்கர பில்டப்பாக கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே அந்த பில்டப்புக்கு இது ஒர்த்தாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஒரு தரமான படம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கதைக்களம் தான். அதாவது ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி ஒரு நல்ல லைஃபை தேடி தமிழ்நாட்டுக்கு வராங்க. அதுவும் அகதிகளாக வராங்க. வந்தவங்க ராமேஸ்வரத்தில் வந்து இறங்குறாங்க. ஸோ போலீஸ் கிட்ட மாட்டாமல் இருக்கணும்னு நினைக்கும் போதே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அண்ட் அந்த போலீஸ்காரர் வந்து இவங்க மேலே பரிதாபப்பட்டு இவங்க சொல்கிற கதையை நம்பி அவங்கள விட்டுறாரு வெளியே. அதுக்கப்புறம் ஒரு காலனியில் போய் தங்குறாங்க. அந்த காலனியில் இருக்கிற மக்களோட சகஜமாக பழகுறாங்க. இன்ஃபேக்ட் கேர்லைட் அப்படின்ற மாதிரி இவங்க போய் சொல்லி பழகுறாங்க. அங்கே இருக்கிறவங்களோட லைஃப்பில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்குறாங்க. அதே நேரத்தில் இதுக்கு பேரலாக ஒரு குண்டு வெடிப்பு ஒன்று நடக்குது ராமேஸ்வரத்தில். ஸோ அதுக்கு இவங்க காரணமாக இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதனால் இந்த ஃபேமிலி எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் பிடிச்சாங்களா, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம், ஒரு ஃபீல் குட்டான ஃபேமிலி ட்ராமாவில் ஒரு த்ரில்லர் பட ரேஞ்சுக்கு இவ்வளோ சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வைக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுத்தின ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அந்த சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் ஒன்றுமே ஒரு மாதிரி ஃபன் மோடில் கொடுத்துருப்பாங்க. அதுவே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஆடியன்ஸ்க்கு இந்த ஸ்டைல் ஆஃப் ஹியூமர் நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக புரிஞ்சு ப்ராப்பராக எழுதியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பிரமாதமான ரைட்டிங். அதே மாதிரி இதில் ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய காட்சிகள் காட்டியிருப்பாங்க. அது எதுவுமே கிரிஞ்சா இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த இளங்கோ குமரவேல் போர்ஷனாக இருக்கட்டும், எம்எஸ் பாஸ்கர் போர்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமாக இருந்துச்சு. அதே மாதிரி தன்னோட பையனோட லவ் ஃபெயிலியர் ரிலேட்டடாக ஒரு காட்சி ஒன்று வரும். அதெல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இதில் அந்த 4 பேருமே ஃபேமிலியாக ரொம்ப சூப்பராக செட் ஆயிருந்தாங்க. அதுலேயும் அந்த சின்ன பையன் பட்டையை கிளப்பின் தான் அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு தரமான படம். நல்ல கண்டென்ட் இருந்தாலே போதும், ஆடியன்ஸ் அதை கைவிட மாட்டாங்க அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான படங்கள் கண்டிப்பா தமிழ் சினிமாக்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்துல பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீடைலிங் பெட்டரா இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஃபேமிலி ஸ்ரீலங்கால இருந்து வந்திருப்பாங்கல்ல, அதுக்கான ரீசனிங் ஜஸ்ட் ஒன்லைனர் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ரிலேட்டடான டீடைலிங் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த போலீஸ் போர்ஷன் இருக்குல்ல, அதுலயும் அந்த கேஸ் ரிலேட்டடான டீடைலிங் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். மற்றபடி இதில் குறை சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. தரமான படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, க்ளீன் ஃபேமிலி வாட்ச். கண்டிப்பாக பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.